மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்களை நியமனம் செஞ்சு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விழுப்புரம் கடலூர் பொறுப்பு அமைச்சராக திரு என் ஆனந்த் செயல்படுவார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியா சென்னை திருவண்ணாமலைக்கு பொறுப்பு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் செயல்படுவார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. இதன்படி மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. விவரத்தோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. கேட்கலாம். மணிகண்டன், மற்ற மாவட்ட அமைச்சர்களினுடைய நிலவரத்தையும் பதிவு செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு அமைச்சரவையிலுமே மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று போன்ற நேரங்களில் அவசர கால பணிகளை மேற்கொள்வதற்கும் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகம் வென்றதற்கு பிறகாக முதலமைச்சரோடு சேர்த்து ஒரு முழு அளவிலான அமைச்சரவை 35 எண்ணிக்கையில அமைச்சரவை பதவியேற்றிருக்கிறது. இந்த நிலையில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ராமன் மயிலாடுதுறைக்கு பொறுப்பு அமைச்சராகவும், அதே போல செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் குமார் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும், மரிய வில்சன் திருநெல்வேலி மாவட்டத்திற்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு அவரது மாவட்டமான காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும், வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும், சரத்குமார் அவரது மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும், வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தருமபுரி மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கும், சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும், வேளாண் துறை அமைச்சர் வினோத் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருச்சி மாவட்டத்திற்கும், பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி கரூர் மாவட்டத்திற்கும், வணிக வரித்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நாமக்கல் மாவட்டத்திற்கும், மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திருப்பூர் மாவட்டத்திற்கும், கால்நடைத்துறை அமைச்சர் கமலி நீலகிரி மாவட்டத்திற்கும், கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி வேலூர் மாவட்டத்திற்கும், வருவாய் மற்றும் பேரிடர் நலத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்திற்கும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் கோவை மாவட்டத்திற்கும், எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார் மதுரை மற்றும் தேனி மாவட்டத்திற்கும், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும், இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்டத்திற்கும், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும், சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி விருதுநகர் மாவட்டத்திற்கும், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திருவாரூர் மாவட்டத்திற்கும், மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும், குறு சிறு நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன்ராஜ் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் சேலம் மாவட்டத்திற்கும், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் தென்காசி மாவட்டத்திற்கும், அது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரத்துறை அமைச்சர் விக்னேஷ் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் என 34 பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட 34 அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுடைய பணியை பொறுத்தவரையில மக்கள் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, அது மட்டுமல்லாமல் இயற்கை சீற்றங்கள் மற்றும் கடுமையான காலங்கள்ல உடனடியாக மாவட்டத்துக்கு சென்று அந்த மாவட்டத்துக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செய்வது உள்ளிட்ட பணிகளுக்காக இவர்கள் பணி செய்ய இருக்கின்றனர். இதற்கான பட்டியலை வெளியிட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். மாவட்ட வாரியா பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. யார் எந்தெந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு வகிப்பாங்க அப்படிங்கிற விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.